அப்படி ஆன சூழல அண்ணா வந்து முதன்முதலாக மத்திய அரசு எடுத்து ஒரு எழுச்சி நாள் என்று நடத்துகிறார். தமிழ்நாடெங்கும் பொதுக்கூட்டங்கள் தீர்மானங்களை முன்மொழிந்து மத்திய அரசுக்கு அனுப்புகிறாங்க. எதுக்கு அந்த எழுச்சி நாள் என்றால், தென் மாவட்ட கலவரங்களை இருக்கே, அதுக்கு எப்படியான சூழலை அமைதியை திரும்பணுமே, சமூக பொருளாதார ரீதியாக எப்படி அணுகலாம், தமிழ்நாடு அரசியலில் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க நெடுமாறன் இருக்கார், நான் இருக்கேன், நாங்கள்லாம் களப்பணி ஆட்டினவங்க. நீங்கள் தான் கொண்டு வந்தீங்கன்னு இஷ்டத்துக்கு எழுதுறா. இதுக்கு இன்னைக்கு ஹிந்துவில் எழுதியிருக்காங்க, அதுவும் விரிவாக எழுதலை. ராக்கெட் ஏவுதளம் என்பது நீண்ட காலமாக பேசப்பட்ட விஷயம். வெறும் திமுக மட்டுமில்லை, இது குரல் கொடுத்தவங்க கேடி கோசல்ராம் உண்டு, அதே மாதிரி டிடி கிருஷ்ணமாச்சாரியம் உண்டு, என் போன்ற சாமானிய நெடுமாறனும் உண்டு. நாங்கள் இதுக்காக ஒரு போராட்டமே நடத்திருக்கோம். வணக்கம் நேயர்களே. தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகள், பல்வேறு காலகட்டங்கள் நடந்த அரசியல் நிகழ்வுகள், இப்போ இருக்கிறத விட்டு முன்னாடிலாம் என்னென்ன நடந்தது அந்த காலத்தில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூத்த அரசியல்வாதி, அரசியலாளர் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன்ட்ட நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம். பல்வேறு விஷயங்களை அவங்க பேசுகிறது மற்றவங்களுக்கும் போய் ஒரு பாடம் மாதிரி அமையுது. அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம சமீபத்திய நிகழ்வுகள் இது சம்மந்தமாக பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பிரதமர் வந்தப்ப குலசேகரப்பட்டினத்தில் இந்த ராக்கெட் ஏவுதளம், தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம். ஆமாம், அதில் நாங்கள் தான் அதுக்கு பெருமைக்குரியவர்கள் அப்படின்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியும் என்னன்னு? வேடிக்கை, இந்த பொண்ணு எப்போ அரசியலுக்கு வந்தது? 2004 வந்தது. எப்படி குலசேகரப்பட்டத்தை அந்த இடத்துக்கு அந்த ராக்கெட் ஏவுதளம் வந்ததுன்னா ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு. எப்படின்னா, டிடி கிருஷ்ணமாச்சாரி காங்கிரஸ் அமைச்சர், முந்திரா உள்ள பதவி விளையினால நேருவின் நண்பர், அவர் திருச்செந்தூர்ல இடைத்தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறார். டிடிக்கு அவரு ஐயங்கார், சென்னையை சார்ந்தவர். எங்க போடுறாரே, நாடார் பெருமக்கள் வாழ்கின்ற திருச்செந்தூர்ல அன்னப்பொசடா வெற்றி பெறார். இதுக்கு அவர் தேர்தல் நிற்கும் போது அவர் எதிர்க்கட்சியாக காங்கிரஸுக்கு எதிராக நின்ற ஒரு வழக்கறிஞராக கடத்திட்டு தான் அவர் ஜெயிச்சாருன்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அது வேற விஷயம். அப்போ தேர்தல் காலத்தில் டிடிகே நிற்கும் போது என்ன சொல்றாருன்னா, சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வரும். இது 60 துவக்கத்தில், 62 63 அந்த துவக்கத்தில், 60களே சொல்றாரு, 60கள் துவக்கத்தில் சொல்றாரு. அதோட இந்த கடற்கரை பகுதி, கிழக்கு கடற்கரை பகுதி, குறிப்பாக இந்த வட்டாரம், அதாவது தமிழகத்தில் இந்த வட்டாரத்தில் ராக்கெட் ஏவுதளமும் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே சரியா இருக்கு. சுற்றுச்சூழல் இங்கே அமைக்கலாம். இந்த 2 கருத்தை அவர் வைக்கிறார். எப்போ வைக்கிறாரு? 61 62 63 அந்த கட்டங்களில் அவர் வெற்றி பெற்று போறாரு. அப்போதே இருந்தே இந்த ப்ரொப்போசல் இருந்தது. இந்த ப்ரொப்போசல் இருக்கும்போது அது அப்படியே பிறகு என்ன ஆச்சுன்னா, தேர்தல் 67 தேர்தல் அண்ணா ஆட்சிக்கு வராரு. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் தோக்குது, பக்தவச்சலம் தோக்குறாரு, அண்ணா ஆட்சிக்கு வராரு. அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சராகவே மத்திய அரசு சேர்த்து ஒரு போராட்டம், எழுச்சி நாள் நடத்துறார். எழுச்சி நாள். அதே மாதிரி பி.சி. ராயும் ஒரு தடவை மேற்கு வங்கத்தில் நேரு எதிர்த்து போராட்டத்தை, காங்கிரஸ் முதலமைச்சர் பி.சி. ராய், டாக்டர் பி.சி. ராய் பேரில் தான் அந்த இந்த நாள் கொண்டு வருவாங்க, மருத்துவர் நாள். உங்களுக்கு தெரியுமில்ல, டாக்டர் பி.சி. ராய் பெரிய தலைவர் காங்கிரஸில். அப்படி ஆன சூழல அண்ணா முதன்முதலாக மத்திய அரசு எடுத்து ஒரு எழுச்சி நாள் என்று நடத்துகிறார். தமிழ்நாடெங்கும் பொதுக்கூட்டங்கள் தீர்மானங்களை முன்மொழிந்து மத்திய அரசுக்கு அனுப்புகிறாங்க. எதுக்கு அந்த எழுச்சி நாள் என்றால், சேது கால்வாய் திட்டம், சேது சமுத்திர திட்டம், தூத்துக்குடி துறைமுக விரிவாக்கம், 3வது சேலம் இரும்பாலை, இந்த 3க்காக முதலமைச்சராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் மத்திய அரசை கேட்டு எழுச்சி நாள் நடத்துகின்றார். அன்றைக்கு பிரதமர் இந்திரா. என்னடா சிக்கலா இப்படி போயிட்டு இருக்கேன், என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்று இவங்க இது இப்படி கேட்குறாங்க, இது பெரிய இதாக இருக்குது, எப்படி செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது
ஒரு ஏவுதளம் இராணுவத்துக்கான தளங்களும் அமைக்கணும், ராக்கெட் அமைக்கின்ற ஏவுதளம் இப்போ குலசேகரத்தை பண்ணாங்களே, இந்த ரெண்டையும் தென் தமிழகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டை கொண்டு போகலாம் இந்திரா காந்தி விரும்பினாங்க. ஒரு தளத்தை அமைக்கிறது, அதனுடைய தாக்கம் தான் ஐஎன்எஸ் கட்டபொம்மன் நாங்குநேரி. அது வேற விஷயம். இப்போ நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுதே விக்ரம சாராபாய் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், பெரிய ஆமாம், விக்ரம சாராபாய் மிர்னாலினின்னு இருந்தாங்க இல்லையா? அவங்க சாராபாய் வந்து கூட்டத்தை ஆந்திராவில் ஹைதராபாத்லேயோ இங்கேயோ ஒரு இடத்துல தெற்க எங்கேன்னு தெரியல, சித்தூரோ நெல்லூரோ எங்கோ விசாகப்பட்டினம் எங்கேயோ நடத்துகிறாங்க. அப்போ அண்ணாவை அழைக்கிறார் முதலமைச்சர். ஏன்னா இந்திரா காந்தி என்னைக்காக எழுச்சி நாள் நடத்திட்டார் இந்த 3 திட்டங்களுக்காக. தூத்துக்குடி துறைமுக திட்டம், சேது கால்வாய் திட்டம், சேலம். அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணால் தமிழ்நாட்டை எதிர்கட்சி திமுக வந்துருச்சு, காங்கிரஸ் ஆண்ட கட்சி, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமேனு ஒரு ப்ரொப்போசலோட இந்திரா காந்தி அதை வைக்கிறாங்க. இந்த ராக்கெட் ஏவுதளத்தை ஒரு 3-4 பகுதி மனசில் வச்சு தமிழ்நாட்டை மனசு வச்சு நடத்துகிறாங்க. ஒன்று வந்து தூத்துக்குடி, அன்றைக்கு நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி பிரிய ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம். இதே இடத்துல தான் திருச்செந்தூர்லேருந்து அந்த குலசேகரபுரத்தில் ஒரு பகுதி, தூத்துக்குடிலேருந்து விளாத்திக்குளத்துலேருந்து தூத்துக்குடி பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம். அது வந்து பாதுகாப்பான பகுதி தான். நம்மளோட இலங்கைக்கு அப்போ பிரச்சனைகள்லாம் இல்லை. அப்படி இல்லை என்றால் நாகை மாவட்டத்தில், நாகப்பட்டினம் மாவட்டத்தில், அப்படியே இல்லைன்னா இந்த கடலூருக்கும் உள்ளடங்கிய இருக்கு இல்லையா, பூம்புகார், இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கலான்னு 3 இடங்களை அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க. கொடுக்கல. ஏன்னா அண்ணாவும் எழுச்சியாக நடத்திட்டாரு, காங்கிரஸும் தோத்து போச்சு. திரும்பவும் காங்கிரஸ் வலிமையாக்குன்னா ஏதாவது திட்டங்கள் நம்ம கொடுப்போம்னு இந்திரா காந்தியுடைய நோக்கம். இதெல்லாம் கனிமொழிக்கு தெரியாது. சிந்தனை சிற்பி கனிமொழி, சிபி சிற்றரசு மாதிரி கவிதை எழுதிருப்பாங்க. அந்த கவிதை என்ன கவிதைன்னு தெரியாது, புரியாது. என்ன அப்போது கனிமொழியை நான் பண்ணேன்னு சொன்னாங்க. இவ்வளவு வரலாறுக்கு இந்த வரலாறு கனிமொழிக்கு தெரியுமா? அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, அண்ணா தோள்பட்டை வலி இருக்கும்போது அவர் அந்த கூட்டத்துக்கு போக முடியல, விக்ரம சாராபாய். அப்போனா அவருடைய அடுத்த அமைச்சர்களாக இருக்க நாவலரை போங்கன்னு சொல்லும்போது, அப்போ நாவலர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மதுரை பல்கலைக்கழகம் அப்போ வரல. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு தேதி கொடுத்துட்டு நான் போக முடியாதுன்ட்டார். அதே மாதிரி கலைஞரையும் நீங்கள் போயிட்டு வாங்கலைன்னா என்னால் தோள்பட்ட வலி, உடலில் சரி, நீங்கள் அண்ணன் நான் இன்னைக்கு இந்த அரசு போக்குவரத்து வாகனங்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, தேசியமாக, அப்போ சிவப்பு கலர் பஸ்ஸுகளாக விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கான கூட்டங்கள் நான் திட்டமிட்டிருக்கேன், வெளியே டூரில் இருக்கேன், போக முடியாது. 2வது பொதுப்பணித்துறை விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது எனக்கு, அந்த தேதியில் 2-3 நிகழ்ச்சிகள் இருக்குது, போக முடியாது. பிறகு மதியழகன் தான் ஃப்ரீயாக இருந்தார் அன்னைக்கு, அமைச்சர் மதியழகன், KA மதியழகன், மூத்த தலைவர். ஆமாம், மூத்த சபாநாயகர், ரொம்ப மூத்த தலைவர் கிருஷ்ணசாமி, கனியூர் குடும்பம் அம்மாங்க, உடுமலைப்பேட்டை பக்கத்தில். அவர் அனுப்புகிறாங்க. அவர் அந்த கூட்டு நடக்கிற நேரத்துக்கு போகலை, தாமதமாக போகிறாரு. யாருமே வரலையே, என்ன இப்படி பண்ணுறாங்க? அப்போது உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, தொடர்பு கொள்ள முடியாது, வரல. அப்புறம் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, ஆந்திராக்காரங்க, மற்ற சதர்ன் ஸ்டேட்டை சேர்ந்தவங்களாம் வெயிட் பண்ணுறாங்க, அதிகாரிகள் வெயிட் பண்ணுறாங்க. 1 மணி நேரம் தள்ளி வைக்கிறாங்க, கூட்டம் வரல. அது பிறகு கூடி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு காலதாமதம் முடிஞ்ச பிறகு போகும்போது இவங்க திட்டமிட்டாங்க, ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைக்கிறது, ஆந்திர அரசு அது ஏற்றுக்கிடும். அப்போ ஒன்றுபட்ட ஆந்திர அரசாங்கம், ஒன்றுபட்ட விசாலாந்திரா ஆந்திரா. அப்போ நரசிம்மராவெல்லாம் அங்கே இருக்கிறார், சஞ்சீவ் ரெட்டி நரசிம்மராவ் இருக்க, சஞ்சீவ் ரெட்டி மேலே போயிட்டார் டெல்லி அரசு, அப்போ இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அப்போ அவர் வந்து ஆந்திரா அரசியலேருந்து டெல்லி அரசியல் போகிற நேரம், யார்? நரசிம்மராவ், PV நரசிம்மராவ். அப்படின்னோடனே முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணோடனே இவர் லேட்டாக போகிறார், KA மதியழகன் அமைச்சர், அண்ணாக அமைச்சர் போய் தொடர்பு இல்லாத விஷயங்களை உளறி சொல்கிறார். அதே சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பேசாமல் வேறு விஷயங்கள்லாம் பேசுகிறார். அந்த துறை சாராபாய்க்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை வேறு சேலம் இரும்பாலை வேணும், நான் செய்ய முடியாதேங்க, சேதுக்கால்வாய் திட்டம் ஒன்று நான் செய்ய முடியும், இவ எழுச்சி நாளுக்கு வச்சாங்களே இது வந்து மத்திய சர்க்கார் சொல்லுங்க மேடையில் பேசுகிற மாதிரி அங்கே போய் பேசிட்டார். பிறகு இது சரியாக வரானுன்னா எதுக்கு இவர்கிட்ட எரிச்சல் ஆகிட்டார். உடனே வந்து யாருக்கும் நாங்கள் திட்டமிட்டோம், நீங்கள் வரல அண்ணு. அப்படிதான் அந்த திட்டம் அங்கே போச்சு. குலசேகரப்பட்டினம் இது வந்து ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு இல்லை, அங்கே முதல்ல என்னாச்சுன்னா கடலூர்லேருந்து, அதான் 3 திட்டங்கள், பூம்புகார் பக்கத்தில் ஒரு இடம், இல்லை நாகப்பட்டினம், இல்லைன்னா விளாத்திக்குளத்துலேருந்து திருச்செந்தூரை தாண்டி அந்த மணப்பாடு கூடங்குளம் அணுநிலையம் அப்போ இல்லை, அது வரைக்கும் திட்டமிட, அது ஏதாவது ஒரு இடம். எங்கேருந்து விளாத்திக்குளம் வேம்பார்லேருந்து கூடங்குளம் இன்னைக்கு திட்டமிட்டு இருக்காங்க இல்லையா,
அப்போ இதெல்லாம் கிடையாது. கூடங்குளம் அணு மின்சாரம் இருக்குல்ல, அது கிடையாது. வேம்பார்லாம் வந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு இல்லை, வேம்பாரிலிருந்து அது வரைக்கும் எல்லாம் வானம் திட்டமிட்டாங்க. பார்த்த பூமி. அதான் மொத்தம் 3 இடத்துல பார்த்தாங்க. ஒன்று வந்து கடலூர் வட மாவட்டத்தில், கடலூர் பக்கம் தென்னார்காடு மாவட்டத்தில் கடற்கரை தமிழகம் இல்லாம சுயறிவோட்டா போயிடுச்சு. ஆமாம், இந்த 3மே திட்டமிட்டு இங்கே கொடுக்கலான்னு ஒரு ப்ரொப்போசல் தான் அது போச்சு. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆச்சு. அண்ணா அதை விரும்பினார். தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஒரு பெருமைன்னு விரும்பினார், அனுப்புனார். அவர் சரியாக நல்ல ரெப்ரஸன்டேட்டிவ் சரியாக செய்யலை. இது ஒரு பக்கத்தில் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது நான் காங்கிரஸில் இருந்தேன். உங்களுக்கு தெரியும், கேடி கோசல்ராம் நெடுமாறன் அணியில் இருந்தார். நெடுமாறனுடைய பயணித்தவர் கேடி கோசல், திருச்செந்தூர் நாடாளுமன்ற மூத்த தலைவர், ஆறுமுகநேரி, திருச்செந்தூர் ஆறுமுகநேரி. எம்எஸ் செல்வராஜ் அவரோடு இருந்தவர் இன்னைக்கு இருக்கிறார், மூத்த தலைவர். அவர்கிட்ட போகும்போது நான் டெல்லிக்கு ஒரு போனேன். டெல்லிக்கு போகும்போது 78 ஜனதா அரசாங்கம், மொராஜி அரசாங்கம். அவர் இந்திரா காங்கிரஸ் தான் இருக்கிறார், இந்திரா காந்தி தலைமை. அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் கிடையாது. காங்கிரஸ் ஆட்சியில் மொராஜி தேசாய், ஜனதா அரசாங்கம். அப்போ அவர் சொல்கிறாரு, என் தொகுதி குலசேகரப்பட்டினம், அந்த அப்படியே கூடங்குளம் வரைக்கும் அங்கே இராணுவ தளங்களும் அமைக்கலாம், இந்த ராக்கெட் ஏவுதளம் அமைக்கலாம், ரெண்டையும் சொல்கிறார். யார்? கேடி கோசல்ராம் 1978 சொல்கிறார். பிறகு தொடர்ந்து பிற ஒரு தடவை அவர் சொல்கிறார், 2 தடவை சொல்கிறார். இப்படியா இருக்கும்போது பிறகு அரசியல் சூழ்நிலை, எம்ஜிஆர் வராரு, அரசியல் சூழ்நிலை மாறுது. இந்திரா காங்கிரஸோட கூட்டு எம்ஜிஆர் இருந்தது. பிறகு இப்படியோ மாறிப்போச்சு. சேது சமுத்திர திட்டமும் இந்த ராக்கெட் ஏவுதளமும் தூத்துக்குடி துறைமுக விரிவாக்கமும் இதெல்லாம் மறந்து போயிட்டாங்க. தேர்தல் அறிக்கையில் மட்டும் இருக்கும். சேலம் இரும்பாலம் மட்டும் வந்தது. அது இப்போ விற்கிறதுக்கு தனியாருக்கு ஜிண்டலுக்கு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க. அது வேறு விஷயம். இப்படி இருக்கும்போது பிறகு என்னாச்சுன்னா இது மறந்து போச்சு. பிறகு உங்களுக்கு தெரியும், நாங்களாம் அரசியல் ஆக்டிவாக இருந்தோம். பிறகு காங்கிரஸ் வெளியேற்றப்பட்ட பிறகு நெடுமாறோடு இருக்கும்போது நாங்கள் இதையும் சொன்னோம், சேது கால்வாய் திட்டம், ராக்கெட் ஏவுதளம்லாம் அமைக்கணும்னு. எப்படின்னா 1983 மே மாதம் மே 3ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்தணும். ஒரு 9 கோரிக்கைகள். சேது கால்வாய் திட்டம், மேற்கு நோக்கி பாயும் அந்த கேரள நதிகளை வறட்சியாக இருக்க தமிழகத்துக்கு திருப்பல், அதுமாதிரி தூத்துக்குடி துறைமுக திட்டம், அந்தமானில் இலங்கை அகதிகளை குடியேற்றுதல், ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் ஊட்டியிலேருந்து நைனிட்டாலுக்கு போகக்கூடாது, சேலம் இரும்பாலை விரிவாக்க திட்டம், அதே மாதிரி நெய்வேலி லிக்விட் கார்பரேஷனுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது. இப்படியாக ஒரு 10-15 கோரிக்கைகள் வச்சு தமிழ்நாட்டு உரிமைகள் வச்சு நாங்கள் அகல ரயில் பாதை அப்போ வரவே இல்லை. இதான் மீட்டர் அகல ரயில் பாதை ஆக்குறது. அதே மாதிரி திருவனந்தபுரம் கோட்டத்தை கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் கோவில்பட்டி வரைக்கும் இருக்கிறத மதுரை கோட்டமாக ஆக்கணும். இவ்வளவும் பேசணும். அதே மாதிரி முல்லை பெரியார் அணை, இந்த மாதிரி நதிநீர் பிரச்சனை இதெல்லாம் பேசணும். அதில் ஒன்று குலசேகரப்பட்டினம் ராக்கெட் தளம் அமைக்க வேண்டும். ஏற்கனவே கேடி கோசல்ராம் அன்னு 83 நாங்கள் போராடினோம். அதுக்கு ஒரு புஸ்தகம்னா போட்டு ஒரு விரிவான குறிப்பும் போட்டோம், 25 பக்கத்தில் ஏவுதளம் ராக்கெட் தளம். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா அது அப்படி ஆகிப்போச்சு. பிறகு அரசியல் மாற்றங்கள், ஈழப் பிரச்சனை. பிறகு நான் வைகோடு சேர்ந்து திமுகவில் சேர்ந்த போது டெஸ்ஸோ போய் நெடுமாறன் வந்து வீரமணி போய் எம்ஜிஆரை பார்த்து கலைஞர் அப்படியாம பல சிக்கல்கள் மாட்டிக்கிட்டோம். அப்படி இருக்கும் பொழுதே உங்களுக்கு நல்லா தெரியும், ஜெயலலிதா ஆட்சி முடிகிற நேரம் 91 to 96 முடிகிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், எங்கள் மாவட்டத்தில் தெற்கு திருநெல்வேலி மாவட்டம் கொடியங்குளம் பிரச்சனை வருது. அப்போ தான் டாக்டர் கிருஷ்ணசாமி, புதிய தமிழர் கிருஷ்ணசாமி அரசியல் களத்துக்கு வரார். அப்படி இருக்கும் பொழுது தொடர்ந்து அந்த இடத்துல போராட்டங்கள் இதுகள். நாங்கள் மதிமுக பிரிஞ்சிட்டோம், நாங்கள் தனியாக போட்டிட்டோம். 96 தேர்தலுக்கு பிறகு கலைஞர் வரார். கலைஞர் இந்த எல்லாரையும் ஜாதி கலவரத்தை தென் மாவட்டங்களில் நடக்குது, அதை எப்படி தீர்க்கலாம் அண்ணும்போது இந்த பேர்களை வைக்கிறதெல்லாம் எடுத்துடலாம், பல்கலைக்கழகங்களுக்கும் போக்குவரத்துகளுக்கும். அப்போ இது வந்து எங்கள் மதிமுக சார்பில் இந்த ஏவுதளத்தை அப்போ சொன்ன நான் எழுதி கொடுத்து, அப்போ பொன்முத்துராமலிங்கமும் இவரும் போயிருந்தார், தங்கவேலும் போயிருந்தாங்க. நான் போக முடியாது, ஏன்னா அங்கே முக்குளத்தோருக்கும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் அவங்க 2 பேர் பிரதிநிதி, நான் 2 பிரதிநிதியாக வர முடியும். நான் இல்லை, நான் போகிறாப்புல இருந்தது 2 பிரதிநிதி போய்வேன். அப்பவும் நான் மதிமுக சார் நான் எழுதி கொடுத்தது குறிப்பு அங்கே வாங்கிச்சாங்க. இது இப்படி இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது என்னாச்சுன்னா, பிறகு கலைஞர் திரும்பவும் இந்த தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரங்கள் நடக்கு, அதுக்கு என்ன காரணம்,
அதை ஆய்வு பண்ணணும். அதை அறிஞ்சு அதற்கான திட்டங்களை நம் முன்னோக்கி பண்ணணும். அதை அறிஞ்சு அதற்கான திட்டங்களை நம் முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணும். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அண்ணாச்சி ரத்னவேல் பாண்டியன் ரொம்பலாம் அவர் தான் என் திருமணத்தை நடத்தி வச்சார், என் திருமணத்துக்கு பொண்ணு பார்த்து கொடுத்தாரு, என்னை எல்லாம் வச்சுக்கிடுவார், நீ எல்லாம் ஜட்ஜாக இருப்பா, நீ அரசியலில் வேண்டான்னு கூட சொன்னவர். பிறகு அவர் குழு போட்டு அவர் தென் மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் சொல்லி குழு அறிக்கை கொடுக்கணும். இப்போது அப்படியான நிலையில் அண்ணாச்சி ரத்னவேல் பாண்டியன் ஜட்ஜு அதுக்கான அறிக்கையை தயார் பண்ணார், ஆய்வு செஞ்சுட்டு. அப்படி அறிக்கையில் தயார் பண்ணதான் நாங்குநேரி அந்த தொழில் பூங்கான்னு ஒன்று ஆரம்பித்தாங்க இல்லையா, அது கங்கை கொண்டான் டைட்டில் பார்க்கு. பிறகு நான் அவர்கிட்ட சொல்லும்போது குலசேகரப்பட்டத்தில் ராக்கெட் ஏவுதளம் கேடி கோசல்ராம் பேசினாரு. அந்த இடத்துல என்னுடைய நிமிர வைக்கும் நெல்லை மாவட்டத்தில் அத்தனை பேருக்கு தெரியும். அப்போ அந்த புத்தகம் வந்தது. அந்த புத்தகத்தை ரொம்ப விரும்பி ஜட்ஜ் அதை படித்தார். அதில் இருக்க சில விஷயங்களையும் அதில் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் தான் முதல்ல தமிழ்நாட்டில் பதிவு பண்ணுறாரு. டெல்லியில் கேடி கோசல்ராம் பேசுறது, டிடிகே பேசுறது வேறு விஷயம், இந்திரா காந்தியுடைய நோக்கம் வேறு விஷயம். அது சாராபாய் நிகழ்ச்சி அது முன்னாடி நடந்தது அண்ணா காலத்தில். அதுக்கு பிறகு கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு இந்த தென் மாவட்ட கலவரங்களை இருக்கே, அதுக்கு எப்படியான சூழலை அமைதியை திரும்பணுமே, சமூக பொருளாதார ரீதியாக எப்படி அணுகலாம் என்று கலைஞர் ஆட்சி காலத்தில் அறிக்கை கோரி அவர் ஆய்வு செய்து ஜட்ஜ் ரத்னவேல் பாண்டியன் கொடுத்தார். அப்போ தான் இதை பற்றி போகிற போட்டில் பாசிங்க சொல்கிறார். அப்போ தான் கலைஞரின் கவனத்துக்கு அது வருது, அரசாங்க கவனத்துக்கு வருது. இன்னும் சொல்லப்போனால் அரசாங்க கவனத்துக்கு வருது. இப்படி தான் குலசேகரப்பட்டத்துடைய வரலாறு. இந்த வரலாறு கனிமொழி எதாப்பா சொல்லியிருக்கா? நீங்கள் தமிழ் இந்துவோட எழுதியிருக்காங்க, விரிவாக எழுதலை. என் ஃபேஸ்புக்கில் ஏற்கனவே இதை போட்டிருந்தேன், விரிவாக போட்டேன். நாளைக்கு இதை பற்றி தினமணிலையும் கற்று எழுதியிருக்கேன், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி விரிவாக எழுதியிருக்கேன். அதையும் நாளைக்கு போட போகிறேன். இதுதான் குலசேகரப்பட்டத்தில் வந்ததுக்கு வர்றாரு. சரி, இப்போ கனிமொழி சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் தான் கொண்டு வந்தோன்னு சொல்கிறாங்க. சரி, உங்கள் வாதத்து பிரகாரம் வச்சுக்க, கேடி கோசல்ராம் பேசலை, நான் கொடுத்து ரத்னவேல் பாண்டியன் இந்த அறிக்கையில் திமுக காலத்தில் போட்ட அறிக்கையில் ஜட்ஜ் ரத்னவேல் பாண்டியன் சேர்க்கலை, அதே மாதிரி நீங்களும் கலைஞர் தான் அதை திடீர்னு ஒரு யோசித்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். இதெல்லாம் கடந்த கால வரலாறு, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வாட்ட இஷ்டத்துக்கு அடிக்கிறீங்க. நாங்களை மாதிரி ஆட்கள்லாம் புரிஞ்ச ஆட்கள் இருக்கோம், எது வேணால் மேலே எங்கேயும் குதிக்காங்க. சரி, நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறீங்க, கலைஞர் கடிதம் எழுதினார், முரசொல் எழுதினார், நீங்கள் பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்னது கிட்டத்தட்ட நான் 60லேருந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் வரலாறு, இது பேசப்பட்ட வரலாறு. திடீர்னு கனிமொழி சொல்லி வரல, கனிமொழி அந்த அறிக்கையில் நான் கொடுத்து ஜட்ஜி சேர்த்தார, அப்போ தான் அந்த அம்மா கவனத்துக்கு வருது, ரத்னவேல் பாண்டியன். இப்படி இருக்கும்போது நான் சொல்கிறேன், ஒரே கேள்வி கேட்குறேன். யூபிஐ மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் 2 பீரியடு நீங்கள் தான் இருந்தீங்க. நீங்கள் 2013, 14 எல்லாம் பேசுகிறேங்கிறீங்க. சரி, அந்த அரசாங்கத்துக்கு போய் நீங்கள் அந்த திட்டத்தை வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இல்லை வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இருக்கட்டும், அதில் 5 வருஷம், இதில் மன்மோகன் சிங் 15 வருஷம், மொத்தம் 18 வருஷம் இருந்திருக்கிறீங்க. இந்த 18 வருஷத்தில் ஏவுதளத்தை கொண்டு வந்திருக்கலாமே, இப்போ மோடி தானே கொண்டு வந்திருக்கிறாரு. அப்புறம் எப்படி ஒரு திருட்டுத்தனமாக நீங்கள் பேசுகிறீங்க? உங்கள் பேசுகிறதுக்கு தான் லாஜிக் இருக்கா, அர்த்தம் இருக்கா? இல்லை கேட்குறேன். கனிமொழி நீங்கள் கலைஞருடைய பொண்ணு, அதனால் நீங்கள் பேசலாம், எல்லாம் கேட்டுக்கிடுவாங்கன்னு. நாங்களாம் படியேறி போன அரசியலில் படியேறி போன ஆட்கள், ஏனி படியில் ஒவ்வொரு படியாக அப்படி படியேறும்போதே நாங்கள் யாருக்கு உழைச்சோமோ, யாரை தாங்கினோம், அவங்க முதுகில் குத்துவாங்க, கீழே விழுவோம். ஒரு படி ஏறோம், ஒரு படி கீழே. நீங்கள் படியேறல, ஏனி ஏறல, லிஃப்ட்டில் போய் மேலே உச்சலத்து உட்காந்தாங்க. கலைஞருடைய குடும்பங்கிறதுனால நீங்கள் எது வேணால் பேசிடலான்னு. நாங்களாம் கீழேருந்து எல்லாம் குறிஞ்சி அறிஞ்சி களப்பணி ஆட்டிட்டு வந்தவங்க, நாங்களாம் இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். தமிழ்நாடு அரசியலில் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க நெடுமாறன் இருக்கார், நான் இருக்கேன், நாங்களாம் களப்பணி ஆட்டினவங்க. நீங்கள் தான் கொண்டு வந்தீங்கன்னு இஷ்டத்துக்கு எழுதுறா. இதுக்கு இன்னைக்கு ஹிந்துவில் எழுதியிருக்காங்க, அதுவும் விரிவாக எழுதலை. இந்த பத்திரிகையில் இன்றைக்கி முட்டு கொடுக்குறாங்க திமுகவுக்கு, என்னன்னு தெரியல. பல பத்திரிகைகள், பல ஊடகங்கள், அந்த இன்னைக்கு நைட்டில் செய்தியாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு, அது கூட இந்த ஊடகங்கள் ஒன்றும் பேச மாட்டேன். ஹிந்து ராம் என்ன பண்ணுறாரு, பெரிய ஆரம் பேசுவார், அது சொல்கிறேன், அது வேற விஷயம். இப்படியாக தான் அந்த தளம் அமைந்தது. தளத்துக்கு ஒரு இராணுவ தளமும் அமைக்கணும், அதே மாதிரி ராக்கெட் தளமும் அமைக்கிறதுக்கு குலசேகரபுரத்தில் மோடி அதுக்கான பணிகளை செஞ்சுட்டு போயிருக்காருன்னா இப்போ செயல்பாட்டுக்கு வரப்போகுது விரைவில். இதுக்கெல்லாம்
இந்த மாதிரி ஒரு பூர்வீகமான மரபு ரீதியாக பழைய வரலாறு இருக்குது. அதை வரலாறை விட்டுட்டு நான் தான் கொண்டு வந்து எல்லா அப்புறம் உங்கள் முயற்சின்னா நீங்கள் தானே கூட்டணியில் இருந்தீங்க. மன்மோகன் சிங் காலத்துலையோ வாஜ்பாய் காலத்துலையோ தேவகவுடா காலத்துலையோ குஜராத் காலத்தில் கொண்டு வந்துருக்கலாம்ல. இப்போ பிஜேபி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? பிஜேபி அரசாங்கம் இப்போ வந்து இது 10 வருஷம் முடிச்சிருக்கு. நீங்கள் இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அரசு அப்பவுமே கொண்டு வந்துருக்கலாமே. இந்த 10 வருஷத்தில் உங்களுடைய ரோல் ஒன்றும் இல்லையே ஏவுதளத்துக்கு. எது வேணால் நீங்கள் பேசலாம்னா உங்களுக்கு தூத்துக்குடிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கலைஞர் பொண்ணு கனிமொழி தூத்துக்குடி எம்பிங்க அவங்க. சொல்கிறேன் சார். எப்போ எம்பி ஆனாங்க? நாங்கள்லாம் 3 தொகுதி நாங்களாம் உழைச்சதுனால எனக்கு நன்றி அறிவிப்பு கொடுத்த என் பேரை கூட ஆள் போடல. காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் கூட்டத்தில் கோவில்பட்டில் என் பேர் போடுவாங்க, வைகோ கூட்டத்தில் பேர் போடுவாங்க, நெடுமாறன் கூட்டத்தில் போடுவாங்க, கலைஞர் கூட்டத்தில் போடுவாங்க, நாராயணசாமி நாயுடு கூட்டத்தில் 72 என் பேர் இருக்கும். இந்த லேடிக்கு, இந்த கனிமொழி லேடிக்கு 3 தொகுதி உழைச்சேன். ஒரு நயா பைசா சொந்த செலவில் உழைச்சேன். தமிழிசை எடுத்து நிற்கிறாப்புல. ஒரு நன்றி அறிவிப்பு கோவில்பட்டி வந்து இல்லைங்க எனக்கு போல. இதான் நன்றி. அவங்க நன்றி. நீ யாரு? நீ கலைஞர் பொண்ணு, அவ்வளவுதான். எப்போ வந்த அரசியலுக்கு? 2006 2007 வந்த ராஜ்யசபா கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி உன்னுடைய பணி என்ன? திமுக நீ கலைஞர் பொண்ணு தானே, வேற என்ன பணி பண்ணியிருக்க? ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஏதோ அக்கறை காட்டாமல் அந்த 2009 நினைச்சதான் நீங்க நினைச்சதான் பண்ணிருக்கலாம். ஒண்ணுமே செய்யலையே கனிமொழி. நான் கேட்குறேன். போன தேர்தல் தானங்க 2019 தாங்க தூத்துக்குடியில் வந்து நிற்கிறாங்க. அதுக்குள்ள 3 தொகுதி நான் பொறுப்புங்க. இந்த கீதா ஜீவன் என்ன வரக்கூடாதுன்னு பெரியசாமி காலத்துலேருந்து எனக்கு நான் வரக்கூடாதுன்னு தலையில் வச்சுட்டு இருக்காங்க. அந்த கோவில்பட்டி தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் வைகோவுக்கும் நான் வராமல் இருந்தால் நல்லதுன்னு நினச்சேன். அதனால நான் என்னை காலி பண்ணாங்க அரசியலில். நான் காலியாகலை, அரசியல் தான் இருக்கேன். ஏன்னா நான் போய் நேரடியாக மக்களை சந்திக்கலாம், தைரியமாக சந்திக்கலாம். அந்த அளவு அந்த வட்டாரத்தில் விவசாய சங்கத்திலையும் மற்ற விஷயங்களையும் நான் வேலை பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால உழைப்பு. கனிமொழி எப்போ வந்தாங்க தூத்துக்குடிக்க? 2019 தானே. அதுபோல் ராஜ்யசபா நீங்கள் லிஃப்ட்டில் போனீங்கம்மா. கலைஞருடைய டாக்டர்னு லிஃப்ட்டில் போன. நாங்கள்லாம் ஏகலவன் மாதிரி ஒவ்வொரு படியாக ஏறி அரசியல் உச்சத்துக்கு போகிறோம். நீங்கள் கலைஞர் குடும்ப வாரிசு அரசியலில் மேலே உட்கார்ந்தாங்க. கனிமொழி பொண்ணுன்னு ஒரு அந்த பழைய ஜமீன்தார் அரசர்களை கும்பிடுவாங்களே, ராஜா விட்டு கண்ணுக்குட்டியும்பாங்க இல்லையா? நீங்கள் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி இல்லை. இப்போ ஜமீன்தார் முறையெல்லாம் போயிடுச்சு, மன்னர் மானி. அது மாதிரி இங்கே நினச்சிட்டு மேலே உட்கார்ந்தீங்க. நாங்களாம் கீழேருந்து வந்தவங்க. எல்லா வரலாறும் எங்களுக்கு எங்கிட்ட கதை அழைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் தான் கொண்டு வந்து. சரி, இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஸ்டெர்லைட்டுக்கு முதலமைச்சர் கண்டிச்சார். பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பு நல்ல தீர்ப்புன்னு பாராட்டியிருக்காரு. அதுக்கு அவங்க தான் நான் சொல்கிறேன். இந்த ஸ்டெர்லைட்டை துவக்கி வச்சது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், அதுதான் சொல்லணும். ஆனால் இதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? திமுக. 97 96 ஜெயிச்சாங்கல்ல, 97 அனுமதி கொடுத்தாங்க. இன்னும் இவர் ஸ்டாலின் நினைவு இருக்கான்னு தெரியல. இவர் துணை முதல்வராக இருக்கும்போது கொஞ்சம் நிலங்களை கூட அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு விரிவாக்கத்துக்கு கொடுத்தாங்க. பெரியசாமி, தூத்துக்குடி பெரியசாமி சொல்லி. நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க கலையை. அந்த விருட்சத்தை நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. விசங்கக்கு விருட்சத்தை யார் கொண்டு வந்தது? நீங்கள் தான் அனுமதி கொடுத்தீங்க. அன்றைக்கு சுற்றுச்சூழல் அமைச்சர் இவர் NKK பெரியசாமி, ஈரோடு மாவட்டம் NKP ராஜாவுடைய அப்பா, அவர் தான் கொடுத்தாரு. பிறகு கொஞ்ச நாள் அதுக்கு பிறகு இவர் இருந்தார், பொங்கலூர் பழனிசாமி அந்த துறையில் இருந்தார். இவங்க தானே அந்த காரணமாக இருந்தாங்க. நீங்கள் தானே அனுமதி கொடுத்தீங்க. இப்போ மட்டும் அதை மறந்துட்டு நீங்கள் வந்து வரவேற்கிறீங்களா? லட்சக்கணக்கான டன்னு கழிவுகள். ஆமாம், இப்போ நீங்கள் தான் நிலம் கொடுத்தீங்க. திமுக தான் நிலம் கொடுத்து. இதே ஸ்டாலின் தானே துணை முதல்வர். உங்கள் காலத்தானே ஸ்டெர்லைட் அனுமதி கொடுத்தாங்க தூத்துக்குடியில் வர்றதுக்கு. வைகோ போராடினார. முதல்ல நான் தான் வழக்கு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ண. பிறகு வைகோ அந்த வழக்கை நான் போட்டுக்கிறேன், கிரீன் பீஸ் போட்டாங்க. நானும் தராசு கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் இருந்தார், சியாம் கேள்விபர் வழக்கறிஞர். அவர் நாங்கள் 2 பேரும் தான் இந்த அஃபிடவிட் தயார் பண்ணோம் வைகோவுக்கு. இன்னைக்கு பல பேருக்கு மதிமுக இதெல்லாம் தெரியாது. அப்படிப்பட்டதான் ஸ்டெர்லைட்டில் வந்து வர்றதுக்கு காரணம் வந்து அனுமதி பெறதுக்கு காரணம் திமுக, அன்றைய திமுக அரசாங்கம் தான் கொடுத்தது. எப்போன்னா 96 ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா, அப்போ கொடுத்தாங்க. தூத்துக்குடி பெரியசாமி அந்த மாவட்டத்தின் செயலாளர் MLA கொடுத்தாங்க. இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் வாட்டில் எது வேணால் மக்களுக்கு ஞாபகம் இல்லை நீங்கள் நினைக்க வேண்டாம். கனிமொழி குலசேகரப்பட்ட ராக்கெட்
ஏவுதளம் வந்து ஒரு நீண்ட கால பிரச்சனை பேசப்பட்ட பிரச்சனை. 60க்கு துவக்கத்தில் டிடி கிருஷ்ணமாச்சாரியார் பேசி, கேடி கோசல்ராம் பேசி, அதான குறிப்புகளை அதை பற்றி சம்பந்தமான விவரங்களை ரத்னவேல் பாண்டியன், நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் குழுவில் நான் கொடுத்து, அது அதில் ஏற்கப்பட்டு அந்த பரிந்துரை அறிக்கையாக உங்களுக்கு வந்தது. இதில் என்னுடைய பங்கு இருக்குது. நீங்கள் திடீர்னு அந்த அறிக்கை வரும்போது நீங்கள் ஒரு கடிதம் எழுதுறீங்க, நீங்கள் எம்பி. நான் எம்பி கிடையாது, நான் எழுத முடியாது, நான் சாமானியன். நீங்கள் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி மேலே லிஃப்ட்டில் போயிட்டீங்க, நாங்கள் படியில் ஏறிட்டு வரோம், அவ்வளோதான். இதுதான். இதை வச்சுட்டு நீங்கள் நான் தான் ஏவுதளத்தை கொண்டு வந்தேன்னு 4 நாளாக பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கு இந்த பொண்ணு. எது வேணால் பேசலான்னு பேசாதுங்க. அரசியலில் யாருக்கும் ஏற்றம் கிடையாது. ஒரே நாள் டவுன் விழுவாங்க. எப்படி பிரெஞ்சு வந்தது, அது மேரி ஆன்டானிட்டன்னு சொன்னால் அவளாக பிரெஞ்சு வந்ததே. கேஸ்டிலில் போய் இருந்து பேசினால ரொட்டி கேட்குறாங்க, பசியாக இருக்கும், கேக்கு வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி, அது மாதிரி எளிதாக அரசியல் நினச்சிட வேண்டாம். எல்லாரும் எல்லா விஷயங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு ஆகிறாது. ராக்கெட் ஏவுதளம் என்பது நீண்ட காலமாக பேசப்பட்ட விஷயம். வெறும் திமுக மட்டும் இல்லை, இது குரல் கொடுத்தவங்க கேடி கோசல்ராம் உண்டு, அதே மாதிரி டிடி கிருஷ்ணமாச்சாரியம் உண்டு, என்று போன்ற சாமானிய நெடுமாறனும் உண்டு. நாங்கள் இதுக்காக ஒரு போராட்டமே நடத்தியிருக்கிறோம். எப்படின்னா பிரபாகரன் பாண்டிபிஜார் சம்பவம் நடந்தது இல்லையா, அந்த நேரத்தில் தான் இந்த போராட்டம் நடந்தது. மாவட்ட தலைவர்கள் நடத்துகிறேன், நான் நாகர்கோவிலில் பங்கேற்றேன் அந்த போராட்டம். எனக்கு என்ன நல்லா இன்னைக்கு முத்துக்கருப்பன் ஒருத்தர் காங்கிரஸ் தலைவர் அங்கே இருக்கிறார், சாட்சி. இதெல்லாம் நாங்கள் பேசப்பட்ட விஷயம். அப்போல்லாம் கனிமொழிக்கு 10 வயசு 18 வயசு இருக்கும், 10-11 வயசு இருக்கும். இது தெரியாமல் நான் தான் கொண்டு வந்தேன் என்னங்க அர்த்தம் இருக்கு? வரலாறு திரிக்கிறீங்களா? வரலாறை மறைக்கிறீங்களா? வரலாறு உங்கள் இஷ்டத்துக்கு எது வேணால் எழுதிக்கலாமா? ஆர்டி பார்சாரியுடைய திமுக வரலாறு முதல் பதிப்பில் எவ்வளவு திருத்தங்கள் செய்யப்பட்டன? திமுக வரலாறு ஆர்டி பார்சாரி தானே. திமுக வரலாறு பார்சாரி, அதில் முதல் பதிப்பை எடுத்து பாருங்க, இன்னைக்குள்ள பதிப்பு பாருங்க, எவ்வளோ திருத்தங்கள் இருக்கு. உங்கள் இஷ்டத்துக்கு வரலாறு திருத்துறீங்கன்னா அது தப்புமா? நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வந்தீங்களா? நீங்கள் தானே இருந்தீங்க. இப்போ அவங்க பாஜக கொண்டு வந்திருக்காங்க, பிரதமர் பாஜக. உங்களுக்கும் பாஜகவுக்கு என்ன தொடர்புக்கு? நான் 2013 கடிதம் 2013 கடிதம் இருந்தால் 2014 கொண்டு வந்திருக்கலாம்ல. இது தெரியாமல் ஒன்றும் இஷ்டத்துக்கு உங்களுக்கு பேசாதங்க. உங்களுக்கு நன்றிங்கிறது இல்லை. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இது தனிப்பட்ட கேள்வி. நான் உங்களுக்கு தேர்தல் வேலை பார்த்தனா இல்லையா? எப்போ? 2019 விளாத்திகுளம், ஓட்டப்பிடாரம், கோவில்பட்டி. தங்கந்தனர் கூட சொன்னார், வீடு விடா நீங்கள் போனீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி கேகேஎஸ் சார், நான் போகிறதே அவருக்கு பிடிக்கல. கீதா ஜீவன் நான் அந்த களத்தில் இருக்கிறது 2 பேருக்கும் பிடிக்கல. அவ்வளவு இவங்க 2 பேரும் நாசம் பண்ணாங்க. இருந்தாலும் நான் ஒவ்வொரு ஊராக போய் ஓட்டு கேட்டு, கிராமங்களில் போய் ஓட்டு கேட்டேன். தமிழிசை கூட ஏன் இவர் இவ்வளவோ ஆர்வமாக செஞ்சுட்டு இருக்காரு, இவருக்கு ஏதாவது திமுக செய்ய போகிறாங்களான்னு கூட வருத்தப்பட்டது உண்டு. எதிராக பாஜக சார் நின்னாங்க கனிமொழி. அப்படி வேலை பார்த்தவன் ஏன் ஊருங்க கோவில்பட்டியில் கனிமொழி ஒரு நன்றியறிவிப்பு கூட்டத்தோட பேர் போடலங்க. 30 நாள் உழைச்சிருக்க, எல்லாருக்கும் தெரியும். சொந்த செலவு ஒரு நயா பைசா உங்கள்கிட்ட வாங்கல. உனக்கு என்ன நன்றி இருக்குது? முதல்ல மனுஷியா இருங்க, அதுக்கு பிறகு இங்கே அரசியலில் பேசுங்க. உங்களுக்கு உழைச்ச ஒரு நன்றி விட பிறகு நீ என்ன பேசுறதுக்கு, உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? ராக்கெட் ஏவுதளத்தை நான் தான் கொண்டு வந்தேன் திமுக. இது பாஜக ஆட்சி. எடப்பாடி காலத்திலையும் இது கேட்டாங்க. லேண்ட் அக்யூர் இதாக இருந்தார் இல்லையா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அப்போ லேண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் கொடுக்கணும் இல்லையா, என்ஓசி பல விஷயங்களுக்கெல்லாம் ஒருங்கிணைஞ்சு. அப்போ எடப்பாடி காலத்தில் அந்த பணிகள் அங்கே நடந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா மறைஞ்சிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த குலசேகரப்பட்ட ராக்கெட் தளத்துக்கு அவருடைய பங்களிப்பு உண்டு, அதிமுக பங்களிப்பு உண்டு, அதையும் மறைக்க முடியாது. இப்படி தாங்க வந்தது. இதை விட்டுட்டு இப்படி இன்னொரு கேள்வி இந்த இடத்துல பேசல, ரொம்ப நேரம் இல்லை. இன்னொரு கேள்வி என்னாச்சுன்னா, 3000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சிப்காட் வளாகத்தில் ஃபர்னிச்சர் மார்ட் ஒன்று துவக்கி வச்சாங்க. யாரு? திமுக. இப்போ அதை மறந்தே போயிட்டாங்க தூத்துக்குடியில். அது அதிமுக திட்டம். இந்த கடலூரில் அமைச்சராக சம்பத் இருந்தார் இல்லையா, அந்த துறை அமைச்சர், அவர் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி அது பண்ணி இவங்க துவக்கி வச்சாங்க எங்கே? தூத்துக்குடியில். ஆனால் அந்த திட்டத்தை மறந்துட்டு இந்த ராஜா, கனிமொழி, ஸ்டாலின் போய் புதுசாக மோட்டார் கார் உற்பத்தி தொழிற்சாலை துவக்க போகிறாங்க. அந்த முதல் திட்டம் என்னாச்சு? 3300 பேர் வேலைக்கு நாங்கள் இந்த திட்டத்தை துவக்கி வச்சது ஸ்டாலின் சொன்னார்ல. அதிமுக காலத்தில் திட்டமிடப்பட்ட திட்டத்தை நீங்கள் போய் துவக்கி வச்சீங்க சிப்காட்டில். அந்த திட்டத்தை போய் நடைமுறைக்கு வரலையா? அந்த நடைமுறைக்கு வராமையே புதிய கார் திட்டம்னு பொண்ணு இது வருமா? இப்படி தான் தூத்துக்குடி மாவட்ட விவகாரம்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் நதிநீர் பிரச்சனைகள் பல உண்டு, ஒன்றுமே நீங்கள் செய்யலை. அச்சங்கோயில் பம்பை வைப்பார், நான் வழக்கு கூட கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அங்கே சிவகிரியிலேருந்து செண்பகவல்லி தடுப்பணை, இந்த பிரச்சனைகள் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வரைக்கும் இருக்கும். மணல் கொள்ள அவ்வளவு வைப்பார்ல, உங்களுக்கு தெரியும், மாஃபியா. அது மாதிரி உங்களுக்கு தெரியும், தெற்கத்திய கடற்கரையோரத்தை தாது மணல் வர கொள்ள. என்ன தூத்துக்குடிக்கு நீங்கள் எம்பி பண்ணிட்டீங்க? ஏவுதெல்லாம் நான் கொண்டு வந்தேங்கிற, நீங்கள் கொண்டு வரல. நான் இவ்வளோ ஆதாரத்தை ஸ்டெர்லைட்டில் நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. இன்றைக்கி ஸ்டெர்லைட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டவங்க வேறு ஆட்கள், என்ஜிஓஸ். எனக்கு மகிழ்ச்சி அடிக்கிறதுனா நீங்கள் தானே பெர்மிஷன் கொடுத்தீங்க ஸ்டெர்லைட். மூணாவது, நீங்கள் வந்து ஃபர்னிச்சர் பார்க் கொண்டு வந்தீங்களே, அது ஏன் நடைமுறைக்கு வரல? அடிக்கல் நாட்டோடு நின்று போச்சுல்ல. இப்போ திடீர்னு கார் தொழிற்சாலை, முதல்ல அதை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் கார் தொழிற்சாலை. எல்லாம் ஒப்புக்கு விழாக்கள் நடத்துகிறாங்க, பேச்சு தாங்க, ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே ராஜா விட்டு கண்ணுக்குட்டிகள்னு நினைக்கிறாங்க. ஜனநாயகத்தில் இருக்கோம். நீங்கள் வந்து கலைஞர் பையன், கலைஞர் பொண்ணுன்னு வச்சுட்டு நீங்கள் எதையும் வந்து உங்களுடைய உரிமையை நிலைநாட்டாங்க. காலம் எல்லாரும் இந்திரா காந்தியை தோற்றுருக்காங்க இந்த ஜனநாயகத்தில், மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் செய்தி. சும்மா வந்து ராக்கெட் ஏறுதல் நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்கிறத விடுங்க. நானும் அது குரல் கொடுத்தேன்னு சொல்லுங்கள், அது நான் தப்புன்னு சொல்லு. நாடாளுமன்றத்தில் கொடுத்த உங்கள் காலத்தில் நீங்கள் கொண்டு வரல, மன்மோகன் சிங் காலத்துக்கு கொண்டு, இது பிஜேபி கொண்டு வந்திருக்காங்க. இது காங்கிரஸ்காரங்க காலத்துலேருந்து பேசப்பட்டது. ஜட்ஜி ரத்தவேல் பாண்டியன் குழுவில் சேர்க்கறதுக்கு, அந்த அறிக்கையில் சேர்க்கறது நான் ஒரு காரணம். இது வரைக்கும் தூத்துக்குடி அந்த குலசேகரப்பட்டினம் இது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விரிவாக பேசுனீங்க. உங்கள் தகவலுக்கு நன்றி சார். நன்றி.